வேலை முடிந்து வீடு திரும்பிய போது விஜயை பார்க்கும் ஆவலில் பேருந்திலிருந்து பாதியில் இறங்கிய ஈரோட்டைச் சேர்ந்த இளைஞர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதேபோல பார்வை மாற்றுத்திறனாளி தாயை கல்லூரி மாணவர் பரிதவிக்க விட்டு உயிரிழந்திருக்கிறார். சிறு வயது முதலே விஜயின் தீவிர ரசிகராக இருந்து வந்த இளைஞர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் உயிரை பறிகொடுத்த சம்பவம் அவருடைய குடும்பத்தை கதிகலங்க வைத்துள்ளது. ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே வெங்கமேடு பகுதியை சேர்ந்தவர் சதீஷ்குமார். 33 வயது இளைஞரான இவர் பரமத்தி வேலூரை சேர்ந்த அகிலா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். கரூரில் உள்ள உணவகத்தில் சமையல் மாஸ்டராக பணிபுரிந்து வந்த சதீஷ்குமார் வேலை முடிந்து தன்னுடைய நண்பர்களுடன் பேருந்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது போக்குவரத்து நெரிசல் குறித்து உடன் இருந்தவர்களிடம் விசாரித்துள்ளார். வேலுசாமிபுரத்தில் விஜய் பரப்புரை செய்ய உள்ளதாக அவர்கள் தெரிவித்த நிலையில் சிறு வயது முதலே விஜயின் தீவிர ரசிகராக இருந்த சதீஷ்குமார் அவரை நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் பாதி வழியிலேயே பேருந்தில் இருந்து இறங்கினார். கூட்டத்தில் சிக்கி மயங்கி விழுந்த சதீஷ்குமார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் அவரை எதிர்பார்த்து காத்திருந்த அவருடைய குடும்பத்தினருக்கு பெரும் இடியாக மாறிவிட்டது. வியாபாரம் ஒன்றும் சரியில்லைன்னு சொல்லி மத்தியானத்துலேயே மூடிட்டாங்க. அங்கேருந்து பஸ்ஸு வந்தாப்புல பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரூர் ஈரோடுக்கு பஸ்ஸு டிராஃபிக்கு, அதனால் வந்துட்டு முனியப்பன் கோயில் பைபாஸில் இறங்கிட்டு கூட்டத்தை பார்த்தோன்னா ஆர்வமாக கூட்டத்துக்கு போயிட்டாருங்க. இப்போ எங்களுக்கு தான் இழுப்பு, சரிங்களா? இதை பாருங்கள், இந்த பையன் 4வது படிக்கிறான், இவன் தங்கச்சி 1வது படிக்குதுங்க. 2014 பார்த்தீங்கன்னா என்னோடய மனைவி கோயம்புத்தூரில் இறந்துட்டாங்க. ஆனால் எனக்கு அம்மா அப்பா எல்லாமே 60 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க. அதில் அம்மாவுக்கு சுகர் வந்து கால் எடுத்து வச்சுருக்குறேங்க. தம்பி இப்போ ஒய்ஃபு சின்ன பொண்ணுங்க. இப்போ 4 வருஷமே எங்கிட்ட இருக்குதுங்க. இதே போல பவானி அருகே ஜம்பை பகுதியை சேர்ந்தவர் மோகன். தனியார் கல்லூரியில் BSc 2ஆம் ஆண்டு படித்து வந்த இவருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் ஈரோடு கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப இணை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கரூருக்கு பரப்புரை செய்ய வரக்கூடிய தலைவரை காண சென்ற மோகன் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார். கணவரை பிரிந்து மகன் மட்டுமே உலகம் என்று வாழ்ந்து வந்தார். பார்வை மாற்றுத்திறனாளியான அவருடைய தாய் தனது தலைவனை பார்த்துவிட்டு வருவதாக கூறி மகிழ்ச்சியோடு சென்ற மோகன் இனி வீட்டிற்கு வரவே மாட்டான் என்பதை தன்னுடைய தங்கையிடம் எப்படி கூறுவேன் என்று கதறுகிறார் மோகனின் பெரியம்மா. குழந்தைய கண்ணுல உருளி குழந்தைய அந்த ஆட்டம் பிடிக்கிட்டானே, சொராக்கி வச்சு கொடுத்த காலேஜுக்கு போவானே சாமி. அப்பா நம்ம தங்கச்சி வாய்ந்தான் சாமி, 14 வருஷம் கழிச்சு விரதம் இருந்து பிறந்தான் சாமி. கரூர் சம்பவத்தின் மரண ஓலம் ஈரோட்டில் இதோடு நின்றுவிடவில்லை. கொடுமுடி வெற்றி கோனார் பாளையத்தை சேர்ந்தவர் முருகேசன். இவரது 50 வயதான மனைவி ரேவதியும் தாவேக்கா கூட்ட நெரிசலில் சிக்கி பலியாகி இருக்கிறார். ரேவதியின் உடலை பார்த்து அவருடைய கணவர் மற்றும் பிள்ளைகள் கதறி அழுதனர்.